Good morning students. 9th social class la history first lesson பார்த்துட்டு இருக்கோம். Last class la ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். So அந்த வீடியோல வந்துட்டு நம்ம history first lesson evolution of humans and society prehistoric period மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிற தலைப்புல லெசன் பார்த்துட்டு இருக்கோம். So இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Paleoanthropology நம்ம ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் எப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் Paleoanthropology அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். அது அடுத்தது ஆர்கியாலஜி அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா. ரைட். ஸோ அந்த கிளாஸில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டிகிராஃபி அது மூலமாக வந்துட்டு நம்ம ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸை பற்றின நிறைய எவிடன்சஸை வந்துட்டு எப்படி கேதர் பண்ணினாங்க இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து அதனுடைய கண்டினியூவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் மியூசியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஓல்டஸ்ட் மியூசியம் என்ன? அது ஓல்டஸ்ட் மியூசியம் உலகத்திலேயே மிக பழமையான அருங்காட்சியகம். மிக பழமையான அருங்காட்சியகம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஓல்டஸ்ட் மியூசியம் அப்படின்னு வரும் பொழுது எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு எனிகால்டி நன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொன்னா அது எனிகால்டி நன்னா. இந்த எனிகால்டி நன்னா அப்படிங்கிற மியூசியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா 530 BC பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இருந்து இது இருக்கு. எங்க ஆரம்பிச்சாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா மெசொப்பொட்டேமியா. மெசொப்பொட்டேமியா இங்கதான் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது 4 இடத்துல ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 4ல ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது மெசொப்பொட்டேமியா. அந்த மெசொப்பொட்டேமியால தான் எனிகால்டி நன்னா அப்படிங்கிற இந்த மியூசியம் வந்துட்டு 530 BC பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். அடுத்தது 1471 இந்த 1471ல இட்டாலியில கேபிட்டோலைன் அப்படிங்கிற ஒரு மியூசியம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டோலைன் ஓகேவா? கேபிட்டோலைன் இட்டாலியில 1471ல வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆஷ்மோலியன். இந்த ஆஷ்மோலியன் அப்படிங்கிறது பார்த்ததுன்னா 1677ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1677ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்துல வந்துட்டு இது இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இங்கிலாந்துல வந்துட்டு இருக்கு. இங்கிலாந்துல இது இருக்கு. ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஓல்டஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொன்னா அது இந்த ஆஷ்மோலியன் மியூசியம். இதுதான் வந்துட்டு ஓல்டஸ்ட் மியூசியமா இருக்கு. சரியா? ஸோ மியூசியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே எனிகால்டி நன்னா 530 BCல ஆரம்பிச்சாங்க. அடுத்து கேபிட்டோலைன் இது வந்துட்டு இட்டாலியில 1471ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஷ்மோலியன் இங்கிலாந்துல 1677ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மியூசியமே வந்துட்டு வேர்ல்டு ஓல்டஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலே மிக பழமையான அருங்காட்சியகம் அப்படிங்கிற பட்டியல்ல இதுவும் இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது சார்லஸ் டார்வின் தியரி நம்ம சொல்லியிருந்தோம். சார்லஸ் டார்வினுடைய தியரி. இந்த சார்லஸ் டார்வின் தியரியில எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷன் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இது என்னது? தகுதியுள்ளது தப்பிப்பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இந்த நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ரைட். அடுத்து நேச்சுரல் செலக்ஷன் இந்த தியரி வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? சார்லஸ் டார்வின். நேச்சுரல் செலக்ஷன். இந்த நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னா இயற்கை தேர்வு. பொதுவா இயற்கை தான் வந்துட்டு அன்னைக்கு அங்க இருந்த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ்னுடைய பிளேஸா வந்துட்டு அவங்களுடைய லிவிங் பிளேஸா வந்து இருந்துச்சு இல்லையா. அவங்க வாழ்க்கை நடத்தின இடம் அப்படின்னு சொன்னா அது நேச்சர், இயற்கையோட இயற்கை வந்துட்டு அவங்க சேர்ந்துதான் இருந்தாங்க.
அதை வந்துட்டு என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க, தேர்வு செஞ்சாங்க. எதனால நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொன்னா, அவங்க யாருமே வந்துட்டு பெர்மனண்டா ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சிருக்கல. அவங்க வந்துட்டு மைக்ரேஷன், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த தேடி போகக்கூடியவங்களாவும், பல இடங்கள்ல ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள், சரியா, பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா நேச்சர், இயற்கை தான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, இங்க நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கறது வந்துட்டு அவர் அந்த தியரியா வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்தது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். இப்ப நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த இடத்த நம்ம அடாப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். ஏன், எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்க வந்து பழகிக்கணும். அப்படி பழகி கொண்ட உயிரினங்கள் மட்டுமே, ஆர்கானிசம்ஸ், அது மட்டும்தான் வந்து என்னாச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப முடியாதவங்க என்ன பண்ணாங்க, அத்தோட அழிஞ்சாங்க. சரியா, ரைட். ஸோ இங்க வந்துட்டு டெஸ்ட்ராய்ட் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது, அழிவு அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. ஏன்னா அவங்க தேடி போகக்கூடிய ஒவ்வொரு இடமும் அவங்களுடைய எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ அதனாலேயே வந்து நிறைய உயிரினங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, டெஸ்ட்ராய்டு, அழிஞ்சிடுச்சு. இப்போ அதான் இங்க சொல்லியிருக்காங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். சரியா, ரைட். அடுத்தது ஆரிஜின். இங்க இந்த புக்ல வந்துட்டு எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா ஹியூமன்ஸ் ஆரிஜினை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ஆரிஜின், மனித தோற்றம். இப்போ நேச்சுரல் செலக்ஷனை பேஸ் பண்ணியோ, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியோ ஹியூமன் ஆரிஜின் எப்படி இருந்தது அப்படிங்கறத தான் வந்து நம்ம சார்லஸ் டார்வின் அவருடைய தியரியில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து பயாலஜிக்கல் எவல்யூஷன். இத பத்தி ஹெர்பர்ட் ஸ்பென்சர், பயாலஜிக்கல் எவல்யூஷன், இத பத்தி ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரியா, பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிறது உயிரினங்கள், அதனுடைய பரிணாம வளர்ச்சி. சரியா, ரைட். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட், இந்த நேச்சுரல் செலக்ஷனா இருந்தாலும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டா இருந்தாலும், அல்லது பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிற இந்த டாபிக்கா இருந்தாலும், எல்லாமே எதை பேஸ்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்ததுன்னா ஹியூமன் ஆரிஜின், மனித தோற்றம். இதை பத்தி தான் அவங்களுடைய புக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து சார்லஸ் டார்வின் இவர் பப்ளிஷ் பண்ண புக்ஸ் அப்படின்னு வரும் பொழுது ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ். சார்லஸ் டார்வினுடைய புக் அப்படின்னு பார்த்ததுன்னா ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ், on the origin of species. சரியா, இந்த புக்கை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா 1859ல வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, மனிதனுடைய தோற்றம். ஓகே, ரைட். அடுத்தது இதே போல இன்னொரு புக்கையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, டெசன்ட் ஆஃப் மேன். டெசன்ட் ஆஃப் மேன், இது 1871ல வந்துட்டு இந்த புக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட். சார்லஸ் டார்வின் அவர் பப்ளிஷ் பண்ண புக்ஸ் அப்படின்னு சொன்னா ஆன் தி ஆரிஜின் ஆஃப் தி ஸ்பீசியஸ் அப்படிங்கிற புக்கை 1859ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தி டெசன்ட் ஆஃப் மேன் அப்படிங்கிற புக்கை வந்துட்டு 1871ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட். ஸோ இதுவும் வந்துட்டு எதை பேஸ் பண்ணினது அப்படின்னு சொன்னா நம்ம ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணின விஷயங்களை தான் வந்துட்டு இந்த புக்ல நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்து நேச்சுரல் செலக்ஷன், இதை பத்தி சொன்னோம். இது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா ஆர்கானிசம்ஸ் that are better adapted to their environment. Organisms that are better adapted to their environment. இங்க வந்துட்டு நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நேச்சுரல் செலக்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் ஸ்ப்ரிங் என்ன பண்ணியிருக்காங்க, இங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க, அடாப்ட் பண்ண தெரிஞ்சவங்க மட்டுமே அடுத்தடுத்த ஜெனரேஷனை ஃபார்ம் பண்றதுக்கான இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுக்கு வந்துட்டு சரியான ஒரு வழியை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. இல்லாதது டெஸ்ட்ராய்டு, அழிஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறோம். வெரி குட்.
அடுத்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும். From that will live the most copies of itself in successive generation. Successful generation. இங்க வந்துட்டு அந்த சந்ததி, அடுத்த சந்ததி அப்படிங்கறத அதிக எண்ணிக்கையில விட்டுட்டு போறது தான் வந்துட்டு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது ஃபாசில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபாசில். இந்த ஃபாசில் அப்படிங்கிறது என்ன? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். ஃபாசில் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? புதைப்பொருள்கள், புதைஞ்சு போன எலும்புகள். அது ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தாலும், பிளான்ஸா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், அனிமல்ஸ், இந்த மாதிரி ஃபாசில் போன்ஸ் அப்படிங்கிறத வச்சு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய டியூரேஷன் என்ன அப்படிங்கறத வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டியூரேஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம்? நம்ம வந்துட்டு பீரியட் அப்படிங்கறத வந்துட்டு, அதாவது காலம்ங்கிறத வந்துட்டு 3ஆ பிரிச்சிருந்தோம். எரா, பீரியட், எபோக். ஞாபகம் இருக்கா? ரைட். இந்த 3 டிவிஷன்ல வந்துட்டு நம்ம எந்த டிவிஷன், நம்ம ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்துட்டு எந்த டிவிஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கறத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு மெத்தட் அப்படின்னு சொன்னா அது இந்த ஃபாசில். சரியா? ரைட். இந்த ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்ததுன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்துக்கும், பல மில்லியன் வருடம். சரியா? ரைட். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படிங்கிறது மூலமா மண்ணுல இருக்கக்கூடிய அந்த மண்ணுடைய தன்மையை வச்சே வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஃபாசில்ஸை யூஸ் பண்ணி எந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா அது ஃபாசில்ஸ், அதுதான் ஹெல்ப் பண்ணுது. சரியா? ரைட். அடுத்தது ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் அப்படிங்கிறது என்னது? கல். ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இந்த ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது ஸ்டோன் வாஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மேக்கிங். ஸ்டோன் வாஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். கல்லை வச்சு ஒரு பொருளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்தை, கல்லை வச்சு பொருளை உருவாக்கின காலத்தை வந்துட்டு கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு. சரியா? ஸோ ஸ்டோன் வாஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மேக்கிங். கல்ல ஒரு கருவியா பயன்படுத்தின காலம், அதுக்கு பேரு ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்தது பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் அப்படிங்கிறது வெண்கலம். இல்லையா? ரைட். ஸோ இங்க வந்துட்டு பீரியட் what become bronze. So period when bronze metallurgy development இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக பிரான்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஸ்டோன் ஏஜ்ல அப்படிங்கிறதுல இருந்து ஒரு ப்ரொமோஷன், அடுத்த லெவல் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இங்க அடுத்து டூல் மேக்கிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜை வந்து என்ன சொல்றோம்? பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றோம். அடுத்தது அயான் ஏஜ். அயான் ஏஜ். இந்த அயன் ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேம் அதே தான். ஸ்டோனை எப்படி யூஸ் பண்ணாங்களோ, பிரான்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்களோ, அதே போல அயான், இரும்பையும் பயன்படுத்தி கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டூலா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்துட்டு அயான் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட்.